ஹாய் கைஸ், வெல்கம் டு V3 Infotech. இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிளேலிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் பிளேலிஸ்ட்னா என்ன, அந்த பிளேலிஸ்ட்னால உங்களோட வீடியோஸ்க்குலாம் எப்படி நிறைய வியூஸ் கிடைக்குதுங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணலாம், ஜாயின் பண்ணிங்க. உங்களுக்கான பர்சனல் டவுட்ஸ் எல்லாமே நீங்கள் அங்கே கிளியர் பண்ண முடியும். அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். கைஸ், வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நம்ம சேனல் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா யூடியூப் ரிலேட்டட் டெவலப்மெண்ட்ஸ்க்கு நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் என்ன அதெல்லாம் பார்க்கல அப்படின்னா அதுக்கான லிங்க் எல்லாமே ஐகார்ட், அதே மாதிரி டிஸ்கிரிப்ஷன், எண்ட் கார்டு எல்லாத்துலேயும் வரும். ஸோ மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோஸும் பாருங்கள். ஸோ இந்த வீடியோவில் வந்து பிளேலிஸ்ட்டோட அட்வான்டேஜ் முதல்ல என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு பிளேலிஸ்ட்டில் வந்து நம்ம போடுற ஏதாவது ஒரு வீடியோ வந்து வைரலானா கூட அதில் வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து அந்த ஒரு வீடியோவை பார்த்துட்டு எல்லா வீடியோவும் பார்க்குறதுக்கு வந்து நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி பிளேலிஸ்ட்டில் வந்து ஒரு வீடியோனால நெக்ஸ்ட் வீடியோ வந்து ஷோ ஆகும்போது உங்களோட சேனல் வந்து நல்லாவே க்ரோ ஆகும். அண்ட் செகண்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ உங்கள் சேனலில் வந்து ஒரு 2 பிளேலிஸ்ட் வச்சுருக்கீங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு பிளேலிஸ்ட்டோட நேம் வந்து எஜுகேஷனும், இன்னொரு பிளேலிஸ்ட்டோட நேம் வந்து இந்த ஜாப் அப்டேட்ஸ் இந்த மாதிரி வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் சேனலில் இப்போ 2 விதமான ஆடியன்ஸ் இருப்பாங்க. ஒரு ஆடியன்ஸ் வந்து எஜுகேஷன் பிடிச்சி வந்திருப்பாங்க, இன்னொரு ஆடியன்ஸ் வந்து பார்த்துக்கிட்டோன்னா ஜாப் பிடிச்சி வந்திருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் கன்ஃபியூஸ் இல்லாமல் 2 பிளேலிஸ்ட்டும் செப்பரேட்டாக கொடுக்கும்போது அவங்களுக்கு உங்கள் சேனல் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். அண்டு இதை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க நிறைய பேத்துக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரு சேனல் வந்து நல்லா இருக்குது, இந்த மாதிரி கண்டென்ட்லாம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்குங்கிற மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணும்போது உங்கள் சேனல் வந்து நல்லாவே க்ரோ ஆகும். ஸோ தேர்ட் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, நீங்கள் எப்போவோ போட்ட ஒரு வீடியோ வந்து இப்போ ஆடியன்ஸ் வந்து பார்க்கணும்னு நினைக்கிறாரு அப்படின்னா உங்களோட சேனல் வந்து சர்ச் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளேலிஸ்ட்டில் கொடுக்கும்போது அந்த செப்பரேட் பிளேலிஸ்ட்டை எடுத்து அதுக்குள்ளே தேவையான வீடியோ வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் சேனல் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாகவும் அண்ட் சிம்பிளாகவும் இருக்கும். இதனால் வந்து நிறைய ஆடியன்ஸ் வந்து லைக் பண்ணி நிறைய ஷேர் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த பிளேலிஸ்ட் எப்படி கிரியேட் பண்ணுறதுங்க வந்து பார்த்துடலாம். இங்கே யூடியூப் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணிங்க. அந்த ஸ்டுடியோவில் வந்து பார்த்தோன்னா கண்டென்ட்டுக்கு கீழே வந்து 3 லைன் மாதிரி இருக்கும். ஸோ அந்த 3 லைனை கிளிக் பண்ணிங்க. அந்த 3 லைன் கிளிக் பண்ணி இங்கே வந்து நியூ பிளேலிஸ்ட் இருக்கும். ஸோ நியூ பிளேலிஸ்ட் கொடுத்து உங்கள் பிளேலிஸ்ட்டோட நேம் என்னென்னு கொடுங்க. நான் எக்ஸாம்பிளுக்கு யூடியூப் சீரியஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் நேம் கொடுத்துக்கிறேன். யூடியூப் சீரியஸ்னு கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு வந்து கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பப்ளிக் விசிபிலிட்டி கேட்கும். ஸோ விசிபிலிட்டி வந்து நீங்கள் ப்ரைவேட்டில் வைக்கனாலும் வச்சுக்கலாம், அன்லிஸ்டட் பப்ளிக் எப்படி வேணால் வச்சுக்கலாம். ஸோ வச்சுட்டு கிரியேட்டுங்கிறது வந்து கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நியூ பிளேலிஸ்ட் வந்து கிரியேட் ஆயிரும். ஸோ நான் வந்து இப்போ என்னோட சேனலில் இருக்க பிளேலிஸ்ட் வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ V3 Infotech இதுதான் வந்து நம்ம சேனல் நேம். இதில் வந்து பிளேலிஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க. பிளேலிஸ்ட்டில் வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா நான் வந்து யூடியூப் சீரியஸ் கொடுத்துருப்பேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் சேனல் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, அதாவது எப்படி கிரியேட் பண்ணுறது அண்ட் லோகோ மேக் பண்ணுறது, பேனர் மேக் பண்ணுறது, இன்ட்ரோ அவுட்ரோ, அப்புறம் வந்து கண்டென்ட் எப்படி சூஸ் பண்ணலாம், கீவேர்ட்ஸு, டைட்டில், டேகு, தம்ப்நெயில் இந்த மாதிரி ஆர்டராக வந்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீங்கள் கொடுக்குற பிளேலிஸ்ட்லேயும் இந்த மாதிரி ஒரு கண்டினியூஷன் மிஸ் ஆகாமல் கொடுத்தீங்க அப்படின்னா ஆடியன்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இருந்து அதை லேர்ன் பண்ணிக்கிறதுக்கு ஸ்டார்டிங்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணும்போது இது வந்து உங்கள் சேனலோட ரேங்கிங்க்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் நிறைய பேர் வந்து பிளேலிஸ்ட்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுறதில்ல. ஸோ அதை வந்து மறக்காமல் கான்சென்ட்ரேட் பண்ணிங்க. ஸோ ஓகே காய்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். முன்னாடியே சொன்ன மாதிரி நம்ம சேனலில் யூடியூப் ரிலேட்டட் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ எல்லா வீடியோ வந்து செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிங்கன்னா நம்ம போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களால் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் உங்களோட யூடியூப் சேனலுக்கு ஏதாவது பர்சனலான க்ரோவிங் ஐடியாஸ் வேணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளை வந்து டெலிகிராம் குரூப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.